பேசிட்டு இருந்தேன். மூஞ்ச பார்த்தா பாவமா இருக்கு. என்ன பண்ண? போய் தொலை.
two brothers and sisters. He was afraid to play. He failed to master to play. Fourth to play. யாமைமா பேரு தண்டா அஜல அவா கப்பில் நீ புகுந்துட்டாடா நெஞ்சில. அஜய் பரிச்சை அஜய் கொஞ்சமாவது படி. பூமாரி இன்னைக்கு என்ன பரிச்சை? விளங்கிரும். என்ன பரிச்சைனே தெரியலையா? இங்கிலீஷ் பரிச்சைல கொஞ்சமாவது படிங்க. நானும் இன்னைக்கு ஒண்ணும் படிக்கல. பூமாரி நீ படிடி. எப்பனால அவன முட்டை தான் வாங்க போறாங்க. அவனோட கடந்து பேசிட்டு கிடக்கிறதுக்குள்ள ரெண்டு क्वेश्चन படிச்சிரலாம். அஞ்சலி என்னல? ரெண்டு பென் இருக்கா அஞ்சலி? அடிச்சேனி வெச்சுக்க. மூஞ்சி முகரெல்லாம் பியாந்துரும். பாத்துக்க. அஜய் என் டப்பாய்க்குள்ள ரெண்டு பென் இருக்கு. அதுல ஒண்ணு எடுத்துக்க. ஒரு பச்சை கலரும் ஒரு மெரூன் கலரும் இருக்கும். மெரூனை போட்டுக்க, பச்சை எடுத்துக்கன்னு. சரி அஜய் வாங்க சீக்கிரம். பேசிக்கிட்டு வா. லே அஜய் இந்த பிள்ளைல நம்பி பரிச்சை எழுத போனோம் வையா, முட்டை தான் வாங்கணும். காட்டியும் சொல்லுவாளோ, ஒன்னும் காட்ட மாட்டாளே. ஆமால போன பரிச்சைக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு. இப்ப என்ன செய்ய போறா நீ? நான் இன்னைக்கு உள்ளே இருக்க போறேன். பேக்குக்குள்ள புக் வச்சு பார்த்து எழுதிடுவேன். ஜெகே நான் என்னல செய்யணும்? நீ பெஞ்சில எழுதி போடல அஜய். ஆமா என்னத்தையாவது பண்ணி இந்த வாட்டி பாஸ் ஆயிரணும். லே ஒருவேளை சுபி நான் தான் உள்ள இருப்பேன்னு சொன்னா என்ன செய்யணும்? அவன் சொன்னா சொல்லட்டல, அவனுக்கு காட்டுறதுக்காக பூ மாதிரி இருக்கா. நம்மளுக்கு யாரு காட்டுவா சொல்லு? ஆமா அஞ்சலிலாம் கூட திரும்பவே மாட்டா. திரும்பினாலும் ஒன்னும் சொல்லியும் தர மாட்டா. கண்ணகிக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்லன்னா அவ கூட உனக்கு கொஞ்சமாய் சொல்லி தருவா. கண்ணகிக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லாதல, அவ கொஞ்சம் படிக்கதான் செய்வா. நான் தான் அவட்ட கேட்டு எழுத மாட்டேன். சுபி எப்படியாவது பரீட்சைக்கு வெளியே போய் சொல்லிடணும். இல்லன்னா கண்டிப்பா ஃபெயில் தான் ஆகும். நான் பேக்குக்கு புக்கை செட் பண்ணிட்டேன். நீ எழுதிட்டியா? இல்லல சுபி நீ உள்ளே இரு, நான் வெளியே போறேன். நான் பெஞ்சில எழுதி போட்டிருக்கேன், அதை பார்த்து நீ எழுதுன. நான் வெளியே போறேன். சுபி சுபி எழுத ஆரம்பிச்சாச்சா? மீனா கொஞ்சம் காட்டுடி. இப்பதானே பரிச்சை ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே காட்டுன்னு சொல்லியா? ஒண்ணுமே படிக்காமல வந்தா?
மீனா கொஞ்சம் காட்டுடி. இவ்வளவு நேரம் எழுதிட்டு தானே இருந்த, அதே மாதிரி எழுது. இல்ல மீனா, பாரு 4 லைன் தான் எழுதிருக்கேன். எழுதுனதுக்கு மேலே எழுதிட்டு இருந்தேன் மீனா. டீச்சர் வந்தாவணி கொஞ்சம் காட்டு மீனா. எழுதும்போது என்ன சத்தம்? சுபி எழுதுல என்னை பார்த்து டீச்சர் உள்ள தான நிக்கறான். எப்படியாவது சுபியை வெளிய போக வச்சிருவான். சுபி 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 சுபி. சுபி எழுதலையா? நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? அதுக்குள்ள பரிச்சை எழுதியாச்சா? நாங்க எதுவுமே படிக்கல டீச்சர். எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அத பேப்பரை டேபிள்லயே வச்சிட்டோம். போய் அதுல 2 பேரும் முட்டு போட்டு நில்லுங்க. டீச்சர் எனக்கு ஒண்ணும் தெரியல டீச்சர். போ நீ அவங்க 2 பேரும் கூட போய் முட்டு போட்டு நில்லு. யாமல சுபி அதெல்லாம் காட்டின்னு சொன்னம்ல, பாத்து எழுதிருக்கலாம்ல. அஜயும் ஜெகனும் பரிச்சை எழுதல, நான் எப்படி எழுத முடியும்? டீச்சர் என்ன குமாரி? இவ்வளவுதான் டீச்சர் தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியல. அதான் பேப்பர் தர வந்தேன். படிக்காம என்னத்துக்கு வந்தாங்க? போ வெளிய. நீ போய் அவங்க கூட முட்டு போடு. டீச்சர் என்ன நீ படிக்கலையா? போ வெளிய நில்லு. யாமடி பூமாரி அஞ்சலி, நீங்க படிச்சிட்டு தானே வந்தீங்க, எழுதிருக்கலாம்ல. எங்களுக்கே ஒண்ணும் தெரியாதுல சுபி, சும்மா கதை தான் அடிப்போம். நீங்களும் படிக்கலையா? எல்லாரும் படிக்கலனா நாளைக்கு எப்படியும் பரிச்சை வைப்பாவ. அப்ப கூட கொஞ்சம் நல்லா படிச்சு எழுதலாம்ல. அத நாங்க பேப்பரை கொடுத்துட்டோம். ஒருத்தர் ஒண்ணும் படிக்கல. நாளைக்கு பரிச்சை உண்டு. இதே போர்ஷன் தான். ஒழுங்கா படிச்சிட்டு வந்துரு. பூமாரி அஞ்சலி, எங்களுக்காண்டி தானே நீங்க பரிச்சை எழுதாம பேப்பரை கொடுத்தீங்க. எனக்கு நல்லா தெரியும். நீங்க 2 பேருமே நல்லா படிச்சிருந்தீங்க. ஆமால அஜய், உங்களுக்காண்டி தான் நாங்க கொடுத்தோம். நாளைக்கு பரிச்சை வைக்கும் போதாவது நல்லா படிச்சிட்டு வாங்கல. எல்லாரும் பாஸ் ஆனாதானே எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். பாசம் வைக்க நீசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் இங்கு யாரும் இல்லை. ஏடி அந்த துணியெல்லாம் எடுத்து கொண்டு போடுங்க. துணியை எடுத்துட்டு தாமா இருக்கோம், நீ அலறாத. துணியெல்லாம் எங்க போடணும்? ஏன் தலையில போடுங்கடி. ரொம்ப நல்லது. சோனி வா போட்டுட்டு போவோம். ஏடி கட்டில்ல போடுங்கடி. சும்மா சொன்னா உடனே கொண்டுட்டு வரல்ல. ரொம்ப பயந்துடா. பல்ல பல்ல காட்டிட்டு நிக்காம ஒவ்வொரு பொருளையா தொடச்சி வீட்டுக்கு எடுங்கடி. அவ்வளவு வேற பொங்கலுக்கு ரெடி ஆயாச்சு. இங்க இப்பதான் வீட்டையே ஒதுக்கிட்டு கிடக்கு. சத்யா, நான் ஒவ்வொரு பொருளா தொடச்சி தாரேன். நீ உள்ள கொண்டு வை. என்ன ரொம்ப சௌரியம். நான் தொடச்சி தாரேன், நீ கொண்டு வையா பாப்போம். எக்க ரொம்ப கணக்கங்க. நீ கொண்டு வைக்க. எக்க கொக்கன்னா நீ ஒண்ணு கூடாண்டாமா? கொண்டு வை. எக்க கொக்க நிக்கிட்டு. ஆமா, நான் ஏன் உன்கிட்ட கிடந்து கெஞ்சிட்டு இருக்கேன்? வச்சா வை, வைக்கலனா போ. போ, அம்மாட்ட அடி வாங்கி சாவு. அம்மா என்ன மட்டுமா சொன்னா? உன்னையும் தானே சொன்னா? எனக்கு தெரியாது. அவள பொருளை தொடச்சி வைப்பேன். கொண்டு வச்சா வை, வைக்கலனா போ. நான் அம்மா வந்தோடனே சொல்லிடுவேன். எம்மன தொடச்சி வச்சுட்டு அவ கொண்டு வைக்கல நீ. நானும் தொடச்சி வைப்பேன். யார் கொண்டு வைக்கான்னு பாப்போம். எவ்வளவு வேகமா தொடச்சாலும் நான் கொண்டு வைக்க மாட்டேன். சொரன்னு தொடச்சிட்டு இருக்கா. மூஞ்ச பார்த்தாலே கோபமா வருது. நீங்க அம்மட செத்தா. சோனி அம்மட்ட சொல்லாதம்மா. நீ தொடச்சி வைக்க நான் வீட்டுக்குள்ள கொண்டு வைக்க. கடவுள் இருக்கான் குமாரு. எடி எடுத்து வைக்கிறீங்களா எப்படி? எம்மா வரதுக்கு முன்ன ஓடிவே ஒளிச்சிருவோம். அப்பா வர்றது வரைக்கும் இன்னைக்கு இதுக்குள்ளே இருந்துற வேண்டியதான். எம்மா பாத்தியா எப்படி உடைச்சு போட்டுருக்கா நீ? அவ்வளவு கண்ணாடி கிளாஸே உடைச்சிட்டாளே. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு காபி ஜூஸ் குடுக்கலாம்னு வாங்கி வச்சிருந்தேன். இன்னைக்கு அவளை எங்க? எம்மா எங்கேயும் ஓடிட்டாமா. எங்க போனா நம்ம வீட்டுக்கு தானே வரணும். அவ்வளவு தப்பை பண்ணிக்கிட்டு ஓடி ஒளிச்சு கண்டுக்கிட்டா. இப்போ நீ இந்த தொடச்சி வச்சதெல்லாம் கொண்டு உள்ள வைட்டி. இன்னைக்கு அவ வந்த உடனே நான் அவளை காலை முடிச்சு விடியே. எம்மா
ராணியக்க பொங்க வைக்கிறதுக்கு விரவு ஓலெல்லாம் வேணும்ல, நாங்க பிறக்க போறோம், வாரியலா? இப்பமா போறியே? ஒரு 5 மணிக்கான வேல் தாண்டால போவேன் சின்ன பொண்ணு. இப்பதாங்க என் மோவா உறங்கியா, அவன் முழிக்கிறதுக்கு முன்ன வந்துடலாம் பத்தியலா, அதான் நான் போலான்னு நினைச்சேன். உமாவும் வசந்தி அக்காவும் வாராவ. அப்போ நீ போ சின்ன பொண்ணு, நான் பிறகு நேரம் கிடைக்கும் போது வீல கூட்டிட்டு போய் பறக்கிட்டு வரேன். எக்க வாங்கக்க, நீங்க வந்தாதான் எங்களுக்கு செம்மையாவே இருக்கும். ராணியக்க குத்து பண்ணிக்க யாருக்கா இருக்கா? முடி மட்டும் தெரிவு. சத்தியா உள்ள இருக்கால, ஒளிச்சாம விளையாடுறிய? அவளை வெளியே ஏட சின்ன பொண்ணு. எத்தே உடனே நான் வர மாட்டேன். எப்படி கண்டுபிடிச்சேன் பத்தியா உன்னிய? எம்மா எக்க அடிக்காதீங்க எக்க. எக்க எக்க ஏன் அடிக்கிறிய? எக்க விடுங்க எக்க. எக்க விடுங்க. ஏ அம்மா, ராணியக்க நான் சின்ன பொண்ணு. ராணியக்க எக்க நான் சின்ன பொண்ணுக்க. எக்க 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 விடுங்க எக்க. சின்ன பொண்ணு நீ ஏமா குறுக்க வந்தா? தெரியாம வந்துட்டங்க. என்ன அடி சே, எங்க வீட்டுக்காரவிய கூட என்ன இப்படி அடிச்சது இல்ல. நான் இந்த பிள்ளை நினைச்சிட்டேன் சின்ன பொண்ணு. வாங்கக்க, நான் பைய போயிட்டே இருக்கேன். சே பாவம் சின்ன பொண்ணு, ரொம்ப அடிச்சு விட்டேனே டி. ஆமாமா, அந்த அத்தை நான் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தாவ. சரி ஏடி, நான் அவிய கூட போய் வரவெல்லாம் எடுத்துட்டு வாரேன். நீங்க இந்த பாத்திரத்தெல்லாம் தொடச்சு உள்ள வைங்க மக்கா. வச்சிட்டு ட்ரெஸ்ஸுக்கு கை தைக்க கொடுத்தீல்ல, அதையும் போய் வாங்கிட்டு வந்துருங்க. இதெல்லாம் ஒரு பாத்திரம் மாமா, தொடச்சு மேலதான் அடிக்கியா, மறுபடியும் தூசி ஆகு. அதுக்கு எங்கேயாவது விற்கையா செய்யலாம்ல. ஏடி இது எல்லாம் எங்க அம்மா எனக்கு தந்தது, இதுலதான் உங்களுக்கு ஆளுக்கு தருவேன். பார்த்து பந்துசா தொடச்சு வைங்க. ஏம்மா நீ போம்மா, எங்களுக்கு வேற தர போறாங்க. எங்களுக்கு ஒடி மேலே நாங்களும் மேல தூக்கி வைக்கிறதுக்கா? இப்ப தெரியாது டி, பிறகு தரும்போது எனக்கு மட்டும் சின்ன பாத்திரமா தந்துட்டா அவளுக்கு பெருசு அப்படி சண்டை போடுவீல்ல, அப்ப இருக்கு. சுவானி, இந்த பாத்திரத்துக்கு நம்ம சண்டை போட போறோமா? பிடி, இது உனக்கு. பாட்டி உனக்கு வச்சுக்க, எனக்குலாம் வேண்டாம். இந்த லட்சுமி அக்கா எங்க போச்சுன்னு தெரியலையே. அண்ணா இருக்காவ. ஏ லட்சுமி அக்கா, ஏ லட்சுமி அக்கா. வாரேன் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, தென்னை மரத்துல இளநீயும் தேங்காயும் பத்தியா? நானும் அதை தாங்க பார்த்தேன். என்ன தேங்காய் பத்தியல? சின்ன பொண்ணுக்கெல்லாம் கையை தூக்குனாலே எட்டும். 2 ஓலையும் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள 2 தேங்காயும் வச்சா யாரும் கண்டே பிடிச்சிக்கிட முடியாவ. வசந்தியக்கு தேங்காய் வேணா நான் 2 தாரேன். அடுத்த வீடு உடத்துல எல்லாம் பறிக்கலாமா? எங்க அப்பா வரும்போது 4 தேங்காய் கொண்டு வந்தாவ, 1 வேணா எடுத்துக்கிடுங்க. நான் தேங்காய்க்கு ஆசைப்பட்டா சின்ன பொண்ணு கேக்கேன், இப்படி சொல்லியா? இந்த தென்னந்தோப்புக்காரவிய வெளிநாட்டுல இருக்காவலாம். லட்சுமிலாம் இதை பார்த்துட்டு இருக்கா. மரத்துல இருந்து உளிய தேங்காய் அவ்வளையும் வாதான் பறிக்க விற்கா. அப்படியாக்க? உண்மையிலையா? ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு விஷயமே தெரியாதா? அவளுக்கு எங்க தென்னந்தோப்பு இருக்கு, டெய்லி 4 கிலோ 5 கிலோன்னு வித்துட்டு வராளா? ஏன் நம்ம கோமதியும் ராமலட்சுமியும் டெய்லி வடதான் தேங்காய் வாங்கியல்வ, உன்ட்டு சொல்லலையா? உண்மையிலே எனக்கு தெரியாதுக்க. நீ இதுல ஒரு 4 தேங்காய் பறி, எனக்கு 2, உமளுக்கு 2 நாங்க எடுத்துக்கிடியோம். உனக்கு உங்க வீட்டுல இருக்குன்னு சொன்னால ஓலைக்குள்ள வச்சு கட்டிட்டோன்னு யாரும் கண்டுபிடிச்சுக்கிட முடியாவ. நம்ம பாட்டு கொண்டு போயிட்டே இருப்போம். இவ தோப்பா? ஆமா, நான் பறிச்சு தரேங்க, நில்லுங்க. எக்க எட்ட மாட்டக்க. சின்ன பொண்ணு எட்டா, என்ன கொஞ்சம்னா லேசா மேல கைய தூக்கு, அவ்வளவுதான். எக்க எட்டல. இறங்கிறாரே, நானும் உமாலும் தூக்கியோம். எட்டிச்சா? இல்ல, என்ன கொஞ்சம் தூக்குங்க. ஏய், யாருமா அங்க தேங்காய் பறிக்குது? காஞ்ச வாழை அவங்களும் கீழே கிடக்கு. சின்ன பொண்ணு ஏன் மேல தங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏமா எதுக்குமா மரத்துல யாரு தங்கிட்டு இருக்கா? ஏமா எதுக்குமா? எக்க என் காலு முறிஞ்சிட்டுக்க. எக்க என் காலு முறிஞ்சிட்டுக்க. யாரு லட்சுமி இதெல்லாம்? எல்லாம் எங்க வீட்டுக்கிட்ட உள்ள பிள்ளைகள் தாமனே. பொங்கல் வைக்கிறதுக்கு ஓலை பறக்க வந்தாவ. ஓலை அங்க கீழே எவ்வளவு என்ன கிடக்கு, மேல அங்க என்ன வேலை? என்ன சின்ன பொண்ணு, எங்க போனாலும் இப்படிதானே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா? எக்க காலு முறிஞ்சு போச்சுக்க. எக்க என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கக்க. என்ன இந்த 2 பிள்ளைகளும் பியாச்சி மூச்சி இல்லாம இருக்குனே ஒரு வண்டி பிடிச்சிட்டு வாங்கனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போவா. எக்க ரொம்ப வலிக்குக்க. எல்லாம் இவளால வந்தது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மடியில வந்து படுத்து கிடக்கா. ராணியக்க, இப்போ இதில என்னக்க செய்யுது? அந்த ஆளு வண்டி கொண்டு வந்து அதுல அள்ளி போட்டு கொண்டு போவோம். வேற இவளால வச்சு என்ன செய்ய? எங்க போனாலும் கால கையை நீட்டிட்டு வராவ. இனிமேல் ஒரு நாள்